உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்ஷன் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ரொம்ப சுவையான, ரொம்ப சிம்பிளான, எல்லோரும் செய்கிற சைவ ஆம்லேட் தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல்லை தட்டி விடுங்க. வாங்க இந்த சைவ ஆம்லேட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நல்லா தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல்லை சூடான பிறகு எண்ணெய் ஊற்றணும். அதுக்கு முன்னாடி இந்த சைவ ஆம்லேட்டுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். சைவ ஆம்லேட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து 100 கிராம் கடலை மாவு, பெரிய தக்காளி ஒன்று பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு வெங்காயம் நிறைய தேவைப்படும், அதனால் 2 பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொடிசா வெட்டியிருக்கு. ஜீரகத்தூள் அதாவது இடித்து வச்சுருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூனு. 1 ஸ்பூனு இடித்த மிளகு, பொடிசா நறுக்குன 1 பச்சை மிளகாய், தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். மறுபடியும் இந்த பொருள்லாம் ஒரு தடவை பார்த்துடலாம். கடலை மாவு, தக்காளி, வெங்காயம், சோம்புத்தூள், மிளகுத்தூள், தனி மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய், உப்பு, எண்ணெய். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த கடலை மாவை எல்லாத்தையும் இதில் கொட்டிப்போம். கொட்டிக்கிட்டு நம்ம தேவையான அளவுக்கு இதில் உப்பு போட்டுக்கிறோம். அதில் இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சோம்புத்தூள், மிளகுத்தூள், அதோட தனி மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நல்லா கலக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு கொஞ்சம் பிசைஞ்சிக்கணும். நல்லா கையால் நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் அந்த மாவு கூட ஒன்றா சேரணும். இந்த பசங்க சில பேர் முட்டை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. முட்டை விரும்பி சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஆம்லேட்டை செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடும்போது அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். நல்லா கலந்து பாருங்க, இந்த பக்குவத்துக்கு எப்படி இருக்கணும், இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இதை நல்லா அடித்து இந்த மசாலாவில் அப்படியே எல்லாத்தையும் போட்டு ஊற விட்டுருங்க. நல்லா ஊறினா தான் நல்லா காரஞ்சாரமாக இருக்கும். அந்த மாவுலலாம் வெங்காயம், மாவு, தக்காளியிலலாம் எல்லாம் நல்லா ஏறி இருக்கும். உப்புலாம் ரொம்ப சுவையான ஒரு ஆம்லேட் இது. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம ஒரு கரண்டி இந்த மாதிரி எடுத்து அப்படியே நல்லா ஆம்லேட் சுற்றுற மாதிரி சுற்றி விட வேண்டியதான். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக போட்டுங்க, அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும். உள்ள பொருள்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த ஆம்லேட் ஊற்றும் போது அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுங்க, இல்லைன்னா காந்தம். அப்படியே பொறுமையாக நல்லா வந்துட்டு அதை அப்படியே நம்ம திருப்பி போட வேண்டியதான். இந்த ஆம்லேட்டை நம்ம திருப்பியும் போட்டு பார்க்கலாம். நல்லா அமுக்கி விட்டு எடுத்திங்கன்னா உள்ளதெல்லாம் நல்லா வந்துடும். தணல் அதிகமாக வச்சா உள்ளது வேகாது. அதனால் அடுப்பை ரொம்ப பொறுமையாக வச்சு சிம்மில் வச்சு, விறகு அடுப்பாக இருந்தால் விறகு ரொம்ப கம்மியாக வச்சு சுட்டு விடுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கிடக்கும். இப்போ தான் உள்ளே நல்லா வேகும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ அப்படியே எடுத்துடலாம்.
இதேமாரி ஒன்று ஒன்றா சுட்டு எடுக்க வேண்டியதான். எண்ணெயை கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிங்க. அப்போ தான் உள்ள நல்லா வேகும். எண்ணெய் வேணாங்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு அடுப்பையும் கம்மி பண்ணி பொறுமையாக ஊற்றுங்க, இல்லைன்னா வேகாது. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இதை நீங்கள் அடை மாதிரியும் போட்டு சட்னிலாம் எல்லாமே சுவையாக சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மிளகு, சோம்பு எல்லாம் போட்டிருக்கோம். கருவேப்பிலை இல்லை, உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் கருவேப்பிலை போட்டுங்க, இன்னும் வாசனையாக இருக்கும். அப்படியே ரவுண்டை சுற்றி சுற்றி அப்படியே இப்படி பண்ணுங்க, இல்லைன்னா உடச்சிட்டு வரும். அவ்வளோதான். இதேமாரி ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க வேண்டியதான். இவ்வளோதான். இதையும் நம்ம அப்படியே தட்டுக்கு மாற்றிடலாம். நான் இப்போ கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் மாவு ஒரு கரண்டி ஊற்றி ஆம்லெட் எடுங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியை ஊற்றி சுட்டு எடுக்கலாம். ஆனால் தண்ணி ஊற்றி சுட்டு எடுக்கும்போது ரொம்ப உடச்சிக்கிட்டு வரும். ஆனால் நீங்கள் நைஸாக போட்டு வேணால் எடுக்கலாம். சின்ன சின்ன ஆம்லெட்டாக சுட்டு எடுக்கிறோம் பாருங்கள், இதை மாதிரி. இடையில உங்களுக்கு இந்த காரம் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுதுன்னா அழகாக அந்த பெப்பர் தூளை அப்படியே போட்டுங்க. ரொம்ப சுவையாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லது. எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. நம்ம அதை டேஸ்ட்டு பார்க்க வேண்டியது தான். நம்ம அதை டேஸ்ட் பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்கு. அப்படியே உள்ளலாம் நம்ம அடுப்பை வந்து பொறுமையாக வச்சா தான் பாருங்கள், வெங்காயம்லாம் அந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கு. செம்ம சூப்பராக இருக்கு. ஒரு நல்லா ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், இல்லையா நல்லா அடை மாதிரி வச்சுக்கிட்டு எந்த தொட்டுக்கும் இல்லாமல் சூப்பராக சாப்பிட்லாம். அற்புதமாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. அப்படி இருக்குது. இந்த சுவையான சைவ ஆம்லெட்டை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிறக்கூடிய நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் இல்லாமல் இந்த சேனல் கிடையாது. உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நான் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகவே முடியாது. உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னன்னைக்கு வேணும். தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் புதிய புதிய சமையலை தொடர்ந்து போட முடியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இடையில நான் சொல்கிறேன் சின்ன சின்ன குறிப்புகள் கட்டாகாமல் வரும். உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கு எனக்கு வேணும். நன்றி உறவுகளே.